ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பீச்சோட பாகங்களாக ஒரு 8 வார்த்தைகளை சொல்கிறோம். அதெல்லாம் எதுன்னு பார்த்தோன்னா நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரோனவுன், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியெல்லாம் படிப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் பாகங்களாக கண், காது, மூக்கு, வாய், உதடுகள், கை, கால் இதெல்லாம் படிக்கிறோம். அப்போ அது எல்லாமே வந்துட்டு நம்ம உடம்பில் அது கரெக்டாக அந்தந்த இடத்துல அமைஞ்சிருக்கணும். அப்போ தான் அது ஒரு பர்ஃபெக்ட் பாடியாக இருக்கும். அதே போல் தான் நம்ம ஸ்பீச்சில் இந்த 8 வார்த்தைகளும் சரியான முறையில் அமைந்திருக்கணும். இல்லைன்னா நம்ம ஸ்பீச் ஒரு மீனிங்லெஸ் ஆகிரும், அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸ்பீச்சில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோன்னா நவுன். இப்போ நவுன்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். அப்படின்னா ஒரு மனிதனின் பெயரையோ, ஒரு இடத்தின் பெயரையோ அல்லது ஒரு பொருளின் பெயரையோ குறித்து சொல்வது நவுன் ஆகும். இதை இங்கிலீஷில் நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பெயர் சொல்னு சொல்கிறோம். மனிதனை குறிக்கும் எல்லா வார்த்தைகளும் நவுன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த பேர் எல்லாமே நவுன் தான். இப்போ சில பேர் சொன்னோன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆகாஷ், ஆனந்த், கீர்த்தி, பிரீதா, ராம், கண்ணன், மனோஜ், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் எல்லாமே ஒருத்தரை குறிக்கிறதா இருக்கும். அதனால் அது எல்லாமே நவுன் தான். இப்போ மனுஷங்களை குறிக்கிற மற்ற வார்த்தைகளை என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளோட வயசில் மூத்தவங்களை நம்ம பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மரியாதையின் காரணமாக அவங்களுக்கு இப்போ நம்ம குடும்ப உறவுகளில் எல்லாருக்கும் ஒரு உறவு சொல்லி அழைப்போம். அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமான்னு பல உறவுகளை சொல்லி அழைக்கிறோம். இது எல்லாமே நவுன் தான். இப்போ உறவுகள் இல்லாமல் மிச்சவங்களை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சா, மேடம் சொல்கிறோம். இப்போ கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸை நம்ம பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அப்போ அவங்களையும் மரியாதையோடு நம்ம எப்படி சொல்கிறோம், சார், மேடம். அப்போ இந்த சார், மேடம் இது எல்லாமே நவுன் தான். இப்போ ஒரு பையனை கூப்பிட்றோம், இல்லை ஒரு பொண்ணை கூப்பிட்றோம், அவங்க பேர் நமக்கு தெரியலைன்னா நம்ம எப்படி கூப்பிடுவோம், தம்பி வாப்பா, பாப்பா வாப்பா. அந்த தம்பி, பாப்பா இது எல்லாமே நவுன் தான். ஏன்னா அது ஒரு மனிதனை குறிக்கிறது இல்லையா. இல்லை பையன் சொல்கிறோம், கேர்ள்னு சொல்கிறோம், அந்த பையன், அந்த பொண்ணு அப்படி சொல்கிறோம். அது எல்லாமே ஒரு மனிதரை குறிக்கிறனால அதுவும் நவுன் தான். ஸோ பேர் மட்டும் இல்லாமல் மனிதர் குறிக்கிற இந்த சொற்களுமே நவுன் தான். இப்போ அடுத்து இடத்தை குறிக்கிறதும் நவுன் தான். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் உண்டு. இப்போ பார்த்தோன்னா மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இப்படி ஊர் பெயர்கள் இருக்கிற. அதுபோல் இடங்களுக்கும் பேர் உண்டு. அது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ தியேட்டர், பார்க், பீச், மியூசியம், டெம்பிள், இப்படி இடங்களுக்கும் பேர் சொல்கிறோம். இது எல்லாமே நவுன் தான். அடுத்து பொருட்களை குறிக்கும் வார்த்தைகளும் நவுன் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பால், பேட், பென், பென்சில், பாக்ஸ். அது போக வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ், ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே நவுன் தான். நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நவுன் தான். வேர்ப் பார்க்கலாம். இப்போ வேர்பை என்ன சொல்கிறோன்னா ஆக்ஷன் வேர்டுங்கிறோம். நவுனை நேமிங் வேர்டுன்னு சொன்னோம். இங்கே வேர்பை ஆக்ஷன் வேர்டுங்கிறோம். தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆக்ஷன் வேர்டுனால் என்ன அப்படின்னா நம்ம செய்கிற செயல்கள் தான் ஆக்ஷன்ஸ். இப்போ அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணுன்னா ட்ரிங்க், ஈட், ஸ்லீப், கோ, கம். தமிழில் சொன்னால் போ, வர்றது, போகிறது, இது எல்லாமே ஆக்ஷன் தான். இப்போ எல்லா வேர்புக்கும் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை என்ன சொல்கிறோன்னா
ப்ரெசன்ட் ஃபார்ம் V1 பாஸ்ட் ஃபார்ம் V2, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் V3, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் V4. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ப்ளே, played, played, playing. Cry, cried, cried, crying. Smile, smiled, smiled, smiling. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா V2, V3 சேமாக இருக்கும். அதாவது ப்ளேயோட ஈடி சேர்த்தா V2 பாஸ்ட் சென்ஸு, அதை ஈடி சேர்த்தோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. க்ரையும் அப்படி தான். இங்கே V2வில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சென்ஸ்க்கு ஐஇடி ஆகுது, V3லேயும் க்ரைடு ஆகுது. அதே போல் ஸ்மைல், V2 ஸ்மைல்டு, V3 ஸ்மைல்டு, ஈடி சேர்க்குறோம். ப்ரெசன்ட் ஃபார்மோட ஈடி சேர்த்தோம்னா பாஸ்ட் சென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வருது. இப்படி வர வேர்ப்ஸ் எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் ஒன்று இருந்தால் அடுத்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோ, வெண்ட், கான், கோயிங். கம், கேம், கம்மிங். ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங். இதில் ஃபார்ம்ஸ் எல்லாம் V1 கோவாக இருந்தால் V2 வெண்ட்டாக இருக்குது, V3 கானாக இருக்குது. அதே போல் கம்க்கு வந்துட்டு V2 வந்து கேமாக இருக்குது, V3 வந்து அகைன் கம் ஆகுது. ரைட்டுக்கு வந்துட்டு V2 ரோட் ஆகுது, V3 ரிட்டன் ஆகுது. இப்படி மாறி வந்துச்சுன்னா இதையெல்லாம் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நவுன்னா என்னென்னு பார்த்தோம், நேமிங் வேர்டுன்னு பார்த்தோம். வேர்ப்னா என்னென்னு பார்த்தோம், ஆக்ஷன் வேர்டுன்னு பார்த்தோம். இப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நவுன் குவாலிஃபையர். அட்ஜெக்டிவ்னா இட்ஸ் அ நவுன் குவாலிஃபையர். அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா இது நவுனை வந்து குவாலிஃபை பண்ணுது, சிறப்பு படுத்தி சொல்லுது. இதுதான் வந்துட்டு அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். லீலா இஸ் எ டால் கேர்ள். கௌஷிக் இஸ் அன் ஆனஸ்ட் மேன். இட் வாஸ் அ cloudy day. Gold is the costliest metal. The Himalayas are the highest mountain in the world. இப்போ எல்லா எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பியூட்டிஃபுல் கேர்ளில் பியூட்டிஃபுல் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னாடி வர கேர்ள் வந்து நவுன். அடுத்ததில் டால் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னாடி வர கேர்ள் வந்து நவுன். நெக்ஸ்ட் ஆனஸ்ட் மேனில் ஆனஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், மேன் வந்து நவுன்னு. க்ளவுடி டேயில் க்ளவுடி அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், டே வந்து நவுன்னு. காஸ்ட்லியஸ்ட் மெட்டலில் காஸ்ட்லியஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், மெட்டல் வந்து நவுன்னு. த ஹையஸ்ட் மவுண்டெயினில் ஹையஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், மவுண்டெயின் வந்து நவுன்னு. இப்போ எல்லா நவுனுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அந்த வேர்டு தான் வந்து அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் வந்துட்டு பின்னாடி வர நவுனை வந்து சிறப்புப்படுத்தி சொல்லுது. அதாவது நவுனை பற்றி டெல் சம்திங் அபவுட் த நவுன், நவுனை பற்றி சொல்லும். அந்த வேர்டு தான் வந்து அட்ஜெக்டிவ். இப்போ இதில் பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ், இதில் டால் அட்ஜெக்டிவ், இதில் ஆனஸ்ட் அட்ஜெக்டிவ், இதில் க்ளவுடி அட்ஜெக்டிவ், காஸ்ட்லியஸ்ட் அட்ஜெக்டிவ், ஹையஸ்ட் அட்ஜெக்டிவ். இதுதான் அட்ஜெக்டிவ், நவுனை சிறப்புப்படுத்தி சொல்கிறது. ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னா அவள் ஒரு அழகான பெண். அந்த பெண்கிறது நவுன்னு, அந்த அழகான அந்த வார்த்தை தான் வந்து அட்ஜெக்டிவ். ஏன்னா அது பெண்ணை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, குவாலிஃபை பண்ணுது, சிறப்புப்படுத்தி சொல்லுது, எது வேணாலும் சொல்லலாம். அடுத்து லீலா இஸ் எ டால் கேர்ள் அப்படின்னா லீலா ஒரு உயரமான பெண். அப்போ அந்த பெண் அப்படிங்கிறது நவுன்னு, அதை இந்த டால் உயரமானங்கிற வார்த்தை சிறப்புப்படுத்தி சொல்கிறதுனால இதுவும் இந்த டாலும் அட்ஜெக்டிவ். இதே போல் தான் மிச்ச சென்டென்ஸில் உள்ள அந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் பின்னாடி வர நவுனை குவாலிஃபை பண்ணுது, அதனால தான் இதெல்லாம் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் நவுன் குவாலிஃபையர்னு பார்த்தோம். நவுனை பற்றி சொல்கிறது அட்ஜெக்டிவ். அப்போ அட்வர்ப் எதை பற்றி சொல்லுதுன்னா அதுலேயே இருக்குது அந்த வேர்டு வேர்பு. அட்வர்ப் வேர்பை பற்றி சொல்லுது. அட்வர்ப் டெல் சம்திங் அபவுட் வேர்பு. அட்ஜெக்டிவ் நவுன் குவாலிஃபையர், அட்வர்ப் வேர்ப் குவாலிஃபையர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மேரி சிங்ஸ் ஸ்வீட்லி.
The sun shines everywhere. The old man walked slowly. She ran fast. Mary sings sweetly. அப்படின்னா மேரி இனிமையாக பாடுகிறாள். இதில் மேரி செய்கிற செயல் என்ன? பாடுறது. அதுதான் வேர்பு. மேரி எப்படி பாடுகிறாள்? இனிமையாக பாடுகிறாள். சிங்ஸ் ஸ்வீட்லி. அப்போ மேரி பண்ணின செயலை பற்றி, அந்த வேர்பை பற்றி சொல்கிறனால இந்த ஸ்வீட்லி இது அட்வர்பாக வருது. த சன் ஷைன்ஸ் எவ்ரிவேர். இப்போ இந்த சன் ஷைன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா ஒளிர்கிறது. அப்போ இந்த என்ன செயல் நடக்கிறதுனா இந்த ஒளிர்கிறதுங்கிற செயல் தான் நடக்குது. அப்போ இதுதான் வேர்பு. எங்கெல்லாம்? எல்லா இடங்களிலும். அப்போ இந்த எவ்ரிவேர் எதை பற்றி பேசுது? இந்த சன் பற்றி பேசுதா? இது ஒளிர்கிறத பற்றி பேசுதா? ஒளிர்கிறத பற்றி பேசுது. அதனால் வேர்பு பற்றி பேசுகிறனால இந்த எவ்ரிவேர் இங்கே அட்வர்ப். த ஓல்டு மேன் வாக்டு ஸ்லோலி அப்படின்னா அந்த வயதான மனிதர் மெதுவாக நடந்தார். இதில் செய்கிற செயல் என்ன? ஆக்ஷன் வேர்டு எது? வாக்டு, நடந்தார். அதுதான் செய்கிற செயல். அப்போ அதுதான் வேர்பு. எப்படி நடந்தார்? மெதுவாக நடந்தார், ஸ்லோலி. அப்போ அந்த ஸ்லோலி இந்த ஓல்டு மேனை பற்றி பேசுதா? இந்த வேர்பு வாக்கடை பற்றி பேசுதான்னா வேர்பை பற்றி தான் பேசுது. நடந்தார், எப்படி நடந்தார்? ஸ்லோவாக நடந்தார், மெதுவாக நடந்தார். அப்போ இந்த ஸ்லோலி தான் இங்கே அட்வர்ப். நெக்ஸ்ட்டு, ஷீ ரேன் ஃபாஸ்ட். அவள் வேகமாக ஓடினாள். இப்போ இந்த ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டு, ஃபாஸ்ட்னா வேகமாக, வேகமாகங்கிற இந்த வேர்டு அவளை பற்றி பேசுதா? இல்லை த ரேன், அவள் செய்த செயல் ரேன், ஓடினாள். இதுதான் வேர்பு. இந்த வேர்பை பற்றி பேசுதான்னு பார்த்தோன்னா இந்த ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டு இந்த ரேனுங்கிற வேர்பை பற்றி தான் பேசுது. அதனால் இதுதான் அட்வர்ப். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரோனவுன்னா அதுலேயே நவுன் வருது. அப்போ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா ப்ரோனவுன் நவுனோட தொடர்பு உடையது. அது எப்படின்னு பார்க்கலாம். ப்ரோனவுன்னா என்ன? அது டெஃபினேஷன் பார்த்தோன்னா a pronoun is a word used in place of a noun. அதாவது நவுனுக்கு பதிலாக அதோட நவுனோட இடத்துல யூஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் அ சிங்கர், ஹீ இஸ் கம்மிங் டுடே. இது தமிழில் சொன்னோன்னா ராம் ஒரு பாடகர், அவன் இன்று வருகிறான். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த பேர் தான் நவுன் சொல்லி பார்த்தோம். இப்போ அவன் அந்த நபரை பற்றி திருப்பி பேசும் பொழுது திரும்பவும் ராம் ராம்னு சொல்ல மாட்டோம். ராம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற வேர்டத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ராம்ங்கிற நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற இந்த ஹீ அப்படிங்கிற, அதாவது அவன், அந்த வார்த்தை தான் ப்ரோனவுன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மை கேட் இஸ் வெரி லேசி, இட் ஸ்லீப்ஸ் த ஹோல் டே லாங். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தோன்னா, என்னுடைய பூனை மிகவும் சோம்பேறி, அது நாள் முழுவதும் தூங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நவுன் எதுன்னு பார்த்தோன்னா கேட், அதான் நவுனு. அந்த நவுனை பற்றி திருப்பி பேசும்போது திரும்பவும் பூனை பூனைன்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக அது அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இட்டு, இந்த அதுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த இட்டு தான் இப்போ ப்ரோனவுன். இல்லைன்னா ப்ரிப்போசிஷன். ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் that is placed before a noun or a pronoun to show how it relates to other words in a sentence. ப்ரிப்போசிஷன்கிறது ஒரு வேர்டு. அது எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோன்னா நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன். எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த நவுனும் இந்த ப்ரோனவுனும் இந்த சென்டென்ஸில் இருக்க மிச்ச வேர்ட்ஸோட எப்படி ரிலேட் ஆகிருக்குது, எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த புக் இஸ்
டேஷ் த டேபிள். இப்போ இந்த இதில் blank ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வரணும். வந்தால் தான் இந்த புக்குக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இப்போ த புக் இஸ் த டேபிள் அப்படின்னு சொல்லி முடித்தோன்னா இது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ இங்கே என்ன போடணும் அப்படின்னா ஆன் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா த புக் இஸ் ஆன் த டேபிள். இந்த புக் வந்துட்டு டேபிளுக்கு மேலே இருக்குது. இங்கே டேபிள் வந்து நவுன்னு, அதுக்கு முன்னாடி தான் இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த புக்கும் ஒரு நவுன் தான். அப்போ இந்த புக்குக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புக்கு இந்த டேபிள் மேலே இருக்குது. அதுக்காக தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த புக் இஸ் டேஷ் த டேபிள். இப்போ இங்கே என்ன போடலான்னா அண்டர் போடலாம். அண்டர்னால் கீழே. அப்போ இப்போ என்ன கனெக்ஷன் இந்த புக்குக்கும் இந்த டேபிளுக்கும் பார்த்தோம்னா இந்த புக் இஸ் அண்டர்னா கீழே. ஃபஸ்ட்டு பார்த்தது ஆன்னா மேலே, இப்போ அண்டர்னா கீழே. த புக் இஸ் அண்டர் த டேபிள், டேபிளோட கீழே இருக்குது. த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த புக் இஸ் டேஷ் த டேபிள். இப்போ இங்கே என்ன போடலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிலோ. அண்டர் மாதிரி பிலோவும் கீழே தான். அப்போ இந்த புக்கு அது புக்கு நவுன்னு, டேபிள் நவுன்னு. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா வந்துட்டு இந்த புக்கு டேபிளுக்கு கீழே இருக்குது. த புக் இஸ் பிசைட் த டேபிள். பிசைட்னா பக்கத்தில். புக்குங்கிற நவுனை இந்த டேபிளுங்கிற நவுனோட என்ன ரிலேஷன்ஷிப், என்ன கனெக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி ரிலேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிசைட் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மீனிங் புரிஞ்சுக்கிறோம். இப்போ ப்ரிப்போசிஷனை என்னன்னு பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ப்ரிப்போசிஷனாக வேறு எதுவுமே இல்லை, அது ஒரு வேர்டு. அதை நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ முன்னாடியே யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த நவுனும் ப்ரோனவுனும் சென்டென்ஸில் இருக்க மிச்ச வேர்டோடு எப்படி ரிலேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னா கன்ஜங்ஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஜாயின் டூ வேர்ட்ஸ் ஆர் டூ சென்டென்சஸ் டுகெதர். அப்படின்னா கன்ஜங்ஷனுங்கிறது ஒரு இணைப்பு சொல். இது என்ன பண்ணுதுன்னா ரெண்டு வார்த்தைகளையோ அல்லது ரெண்டு சென்டென்ஸையோ ஒன்றா இணைக்க பயன்படுது. அது என்னென்ன கன்ஜங்ஷன் சொல்லி பார்த்தோன்னா கன்ஜங்ஷன்ஸ்னால் இணைப்பு சொல். அது எதெல்லாம் எந்தெந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அண்டு, பட்டு, எட்டு, சின்ஸு, பிஃபோர், ஆஃப்டர், வென், வேர், ஹவு இப்படியெல்லாம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹீ செல்ஸ் மேங்கோஸ் அண்ட் ஆரஞ்சஸ். அவன் மாம்பழங்கள் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் விற்கிறான். இப்போ இங்கனுக்குள்ளே அண்டு வருது. இல்லைன்னா இது ரெண்டு சென்டென்ஸாக தான் எழுதி வைக்க முடியும். ஹீ செல்ஸ் மேங்கோஸ், ஹீ செல்ஸ் ஆரஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ அண்டு வரனால அந்த இன்னொரு தடவை வர சப்ஜெக்டையும் அந்த செல்ஸுங்கிற வேர்பையும் எடுத்துகிட்டு நம்ம அண்டு போட்டு அந்த ஆரஞ்சஸை கொண்டு வந்து இதில் இணைச்சிரோம். அப்போ இப்போ எப்படி வருதுன்னா ஹீ செல்ஸ் மேங்கோஸ் அண்ட் ஆரஞ்சஸ். அவன் மாம்பழங்கள் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் விற்கிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த சன் செட் த நைட் ஃபெல். அப்படின்னா த சன் வந்து செட் ஆகுது, மறையுது. த நைட் ஃபெல், நைட் வந்து வருது. சன் செட் ஆகுது மற்றும் த நைட் வந்துட்டு ஆரம்பிக்குது. அண்டு போகிறோம். த சன் செட் அண்ட் த நைட் ஃபெல். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ரிச், ஹீ இஸ் அன்ஹாப்பி. இப்போ தேர்டு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹீ இஸ் ரிச், ஹீ இஸ் அன்ஹாப்பி. இதை எப்படி நினைக்கிறோன்னா ஹீ இஸ் ரிச், அவன் பணக்காரன், இருந்தாலும் ஹீ இஸ் அன்ஹாப்பி, எட்டு தான் இருந்த போதிலும் ஹீ இஸ் அன்ஹாப்பி. அவன் பணக்காரன், இருந்த போதிலும் அவன் சந்தோஷமாக இல்லை. ஐ லைக் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் ஆனஸ்ட். எனக்கு அவனை பிடிக்கும். பிகாஸ் ஏனென்றால் ஹீ இஸ் ஆனஸ்ட், அவன் நேர்மையானவன். ஹீ இஸ் ஹாப்பி தோ ஹீ இஸ் வெரி புவர். இதை பார்த்திங்கன்னா அவன் ஹாப்பினா மகிழ்ச்சியாக இருக்கிறான்.
தோ ஹீ இஸ் வெரி புவர், அவன் மிகவும் ஏழையாக இருந்தாலும் ஹீ இஸ் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருக்கிறான். இப்படி தான் கன்ஜங்ஷன்ஸ் வந்துட்டு ரெண்டு வேர்டையோ ரெண்டு சென்டென்ஸையோ இணைக்குது. அது ஒரு கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்புச்சொல். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா இடைச்சொல் அல்லது வியப்பிடைச்சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னன்னு சொல்கிறோன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கப்ப, இல்லை ஆச்சரியப்படுறப்ப, இல்லை துக்கமாக இருக்கப்ப திடீர்னு நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துகிற சொல் தான் வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன். இப்போ நம்மளுக்கு ஒரு காயமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், வந்து அச்சோ ஐயோ அப்படிம்போம், அது இன்டர்ஜெக்ஷன். இல்லை வேறு ஏதோ பார்க்குறோம், ஒரு அழகான சீன் பார்க்குறோம், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிம்போம் இல்லையா, இது எல்லாம் இந்த வாவ் அப்படிங்கிற சொல் தான் இந்த இன்டர்ஜெக்ஷன். அப்புறம் யாராவது நல்லா பண்ணாங்கன்னா வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக பிரேவோ அப்படிம்போம், அது சபாஷ். காமன் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமனான இன்டர்ஜெக்ஷன்ஸ் அண்ட் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு வாவ் அப்படின்னா இது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மகிழ்ச்சியையும் நம்ம ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தும் போது. இப்போ வந்து நம்ம ஒரு சீன் பார்க்குறோம், அந்த சீன் வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னே வாவ் வாட் எ பியூட்டிஃபுல் சீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன். இந்த வாவ் தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். அடுத்து வந்துட்டு நம்ம வந்து நம்ம வருத்தத்தை வெளிப்படுத்தும் போது, நம்ம நல்ல துக்கமாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம அச்சோ ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு அலாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அலாஸ் ஹீ லாஸ்ட் ஹிஸ் ஜாப், அச்சோ அவனுக்கு வேலை போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து வந்துட்டு ஓ அப்படின்னா இது ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு இந்த இன்டர்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது சில நேரம் ஏமாற்றம் அச்சோ அப்படிங்கிறோம், அது ஏமாற்றத்தை வெளிப்படுத்துறது. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஓ இஸ் தட் ஸோ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்குறோம். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுச். இது எப்படி சொல்கிறோம்னா அடடா வலி அல்லது காயம் அப்படி ஏதாவது ஏற்படுறப்ப வந்துட்டு அதை வெளிப்படுத்தும் போது அடடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அவுச். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அவுச் ஐ ஹர்ட் மை ஃபிங்கர், அடடா என் விரலில் அடிபட்டுருச்சே. அடுத்த இன்டர்ஜெக்ஷன் பார்த்தோன்னா ஓ மை காட், அப்படி ஏதாவது ஆச்சரியப்பட்டு சொல்கிறது. இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓ நோ, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் ஓ நோ. அப்புறம் யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க சொல்கிறது வந்து பிரேவோ, சபாஷ் நல்லா பண்ணீங்க. இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.